மாமரத்தில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த ரஃபேல் ட்ரோன் மூலமாக இயற்கை மருந்துகளை செலுத்துவது குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டார பகுதிகளான கூழாங்குடி, புளியரை, வள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் மாங்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாமரத்தில் பூக்கும் பூக்களில் ஏற்பட்ட பூச்சி தாக்குதலால் விளைச்சல் பாதியாக குறைந்துள்ளது. அதனை சரி செய்ய முன்னாள் வேளாண்மைத்துறை அதிகாரி ஷேக் முகைதீன் மற்றும் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த வயல் விஞ்ஞானி என்று அழைக்கப்படும் காவ்யா குணஸ்ரீ என்ற இளம்பெண் ஆகியோர் இணைந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டதோடு இயற்கையான மருந்துகளை நவீன யுக்திகளை பயன்படுத்தி ட்ரோன் மூலம் மருந்துகளை தெளித்து செயல்முறைப்படுத்தினர். ஈரோட்டில் தபால் ஓட்டு போட உள்ள வாக்காளரின் வீடுகளுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரில் சென்று தபால் போட்டு பதிவு செய்யும் பணியை இன்று தொடங்கியுள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களிக்க முடியாத 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஓட்டுகளை தபால் மூலம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தபால் போட்டு போட உள்ள வாக்காளரின் வீடுகளுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரில் சென்று தபால் போட்டு பதிவு செய்யும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. இந்த பணி இன்று முதல் 25, 27 ஆகிய 3 தினங்கள் நடைபெறவுள்ளது. கட்சியினரை தூண்டிவிட்டால் சீமானாக போக முடியாது என கோவில்பட்டியில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆவேசமாக பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவை அழித்து விடுவோம் என்று சிலர் கூறுகின்றனர். கட்சியினரை தூண்டிவிட்டால் சீமானாக போக முடியாது என ஆவேசமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் படத்தை போர்ஜரி செய்து நல்ல வியாபாரம் செய்து வந்தவர்தான் சீமான் என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார். எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை. ஆனால் தான் கடைசியாக யாரையும் தூண்டிவிட்டு பேசப்படுகிறார்கள். திருப்பிங்க கூட நம்முடைய சூர்யாவை எல்லாம் சொன்னாங்க, இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று. நேற்றுக்கு நான் பாளையங்கோட்டையில் பேசுகிற போது ஒரு சவாலை விட்டார். அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்க அந்த ஆள். நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்துகிற யோகியோ உரிமையோ உனக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால் அந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீபா ஆதித்தனார். 1967 அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்து விட்டார். அண்ணா அவர்கள் அவரை சபாநாயகர் ஆக்கினார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவரை அமைச்சராகிற போது திமுக அவரை மெம்பராகிட்டு கட்சியை கலைச்சிட்டார். கட்சியை துவக்கியவரே கட்சியை கலைச்சிட்டு எங்க திமுக உறுப்பினராகி மந்திரி ஆகிட்டாருன்னா அப்புறம் எதிரா கட்சி. அவர் செத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று போர்ஜரியாக மோசடியாக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த சீமான். தமிழகத்தினை அதிக கடன் வாங்கிய மாநிலமாக முதலிடத்திற்கு கொண்டு வந்ததுதான் திமுக அரசின் சாதனை என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட்டில் அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர், திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் செய்த 2 மிகப்பெரிய சாதனைகள், ஒன்று தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக கொண்டு வந்ததும், இரண்டாவதாக இளைஞர்களை மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பழக்க வழக்கங்களுக்கு அதிக அளவில் அடிமையாக்குவதுதான் என்று விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் 2 சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சாதனை என்னவென்று சொன்னால், இந்த தமிழகத்தை இந்திய துணைக்கண்டத்திலேயே கடன்கார மாநிலமாக ஆக்கி இருக்கிறார்கள். 4 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன். இந்த வருஷம் 1.5 லட்சம் கோடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா 10 லட்சம் கோடி. இது இபி டிபார்ட்மெண்ட் இல்ல, அது 1.25 லட்சம் கோடி இருக்குது. இந்த போக்குவரத்து துறையில ஒரு 50,000 கோடி இருக்குது. அதெல்லாம் தனி. அது தன்னாட்சி பெற்ற அதிகாரம் உள்ள ஒரு நிறுவனம், அது தனி. வருஷத்துக்கு 58 லட்சம் ரூபாய் கடனுக்கான வட்டி கட்டக்கூடிய நிலையில இன்று தமிழகம் இருக்கிறது. இதே திமுக ஆட்சி
தப்பி தவறி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இலங்கையினுடைய நிலைதான் தமிழகத்துக்கு ஏற்படும். எல்லாம் நினைச்சு போச்சு. 10 லட்சம் கோடி கடனாக போகிறது. சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் தான் கடன்கார மாநிலம். 2வது சாதனை என்ன தெரியுமா? 2வது சாதனை இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்கள் குடிப்பழக்கம் உள்ள ஒரே மாநிலம் தமிழகம் என்ற பெருமையை பெற்றுக் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிவகங்கை வந்த முதலமைச்சர் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை என ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே ஏழுமலையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், திமுக அரசின் சாதனைகளை எதிர்க்கட்சித் தலைவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் பேசியது பச்சை பொய் என்று மறுப்பு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர் 2 நாள் மதுரை சிவகங்கையில் சுற்றிய முதலமைச்சர் அருகாமையில் உள்ள மேலூர் விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சொந்த பூமியாக இருக்கிற மேலூர் பூமியிலே அகதிகளாய் விடுவோமோ என்று டங்ஸ்டன் சுரங்கம் வந்து விடுவோமோ என்று அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்களே அந்த மேலூர் விவசாயிகளை நான் மதுரைக்கு வருகிறேன், சிவகங்கைக்கு வருகிறேன், மதுரையிலே நான் விமானத்திலே இறங்குகிறேன், மதுரையிலே நான் விமானத்திலே ஏறுகிறேன், சிவகங்கையிலே நான் சுற்றி வருகிறேன். அங்கிருந்து 25 நிமிடம் 15 நிமிடம் 10 நிமிடத்திலே மேலூருக்கு வந்து விடலாம். ஆகவே சிவகங்கையிலிருந்து மேலூருக்கு வருகிறேன். அந்த அச்சத்தோடு இருக்கிற அந்த விவசாயிகளை அழைத்து வாருங்கள். அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த ஸ்டாலின் உங்களுக்காக உழைப்பான், உங்களுக்காக பாடுபடுவான், உங்களுக்காக பாதுகாப்பாக இருப்பான். இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இந்த மேலூர் பகுதியை நான் உடனடியாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.